வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 6 திருக்குறள். திருக்குறள் பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் நம்ம முன்னாடி வகுப்புகளில் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மீண்டும் அதை ஒரு முறை நினைவு கூறலாம். அதாவது இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளை உடையது. எத்தனை பிரிவுகளை உடையது? 3 பிரிவுகள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதே மாதிரி இதில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா 133 அதிகாரங்கள் இருக்குது. ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் என்ற விதம் 1330 குறட்பாக்களை கொண்டது திருக்குறள். இந்நூலின் வேறு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் சொன்னாலே அதனால் இதை முப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரவேதம் சொல்லுவாங்க, தெய்வ நூல், திருவள்ளுவர், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை என்று இந்நூலின் சிறப்பு பெயர்களாக கூறப்படுகிறது. அதேபோல் இந்நூலானது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளின் பெருமைகள் பார்க்கும்பொழுது உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டது திருக்குறள். உதாரணமாக ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் போன்ற உலக பெருமொழிகள் பலவற்றிலும் திருக்குறளானது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்நூலை உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்ற காரணமும் நான் உங்களுக்கு முன்னாடி காணொலியிலே சொல்லியிருக்கிறேன். உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான கருத்துக்களை கூறுவதால் இது உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நூலின் பெருமை உணர்த்தும் பழமொழி நம்ம பார்த்தோம்னா, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆலமரம், வேலம் ரெண்டுமே பல்லுக்கு உறுதியானது. அதில் பல் துளக்கன்னா பல் உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நாளும் இரண்டும் என்று சொல்லப்படுவது, நாள் என்றால் நாலடியார், 2 என்றால் திருக்குறள். அப்போ இது இரண்டுமே சொல்லுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்ற இந்த நூலோட பெருமையை கருத்து இந்த பழமொழியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருக்குறளின் பெருமையை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை என்று சொல்லக்கூடிய நூல். சரியா? அடுத்து திருவள்ளுவருடைய வரலாறு நம்ம பார்த்துருப்போம். திருவள்ளுவரின் வரலாறு இவருடைய பெயர் இதுதான், இவர் வாழ்ந்த இடம் இதுதான் அப்படின்ட்டு ஒவ்வொரு காலத்துலேயும் புலவர்களில் ஒரு மாதிரி கருத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நாயனார் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவர்னு சொல்லுவாங்க, முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்முகன், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர் என்பன திருவள்ளுவரின் வேறு பெயர்கள். இப்போ நீங்கள் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பற்றி நீங்கள் பொதுவாக தெரிஞ்சுக்கணும். முன் வகுப்புகள்லேருந்து இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இது ஒரு பொதுவான ஒரு கேள்வி. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பாடப்பகுதியில் இருக்க வினாக்கள் தான் அப்படின்னு இல்லாமல் இது பொதுவான கேள்வியில் கேட்கும்போது திருக்குறளின் வேறு பெயர்கள் என்னென்ன, திருக்குறளுடைய பெருமைகளை பற்றி சொல்லுங்கள், அதனால் திருவள்ளுவருடைய வேறு பெயர்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளை வினாக்கள் கேட்பாங்க. சரியா? இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு போகலாம். இப்போ முதல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்க அதிகாரம் புல்லறிவாண்மை. அது என்ன புல்லறிவாண்மை அப்படின்னா அறிவில் இருக்கின்ற குறை. அதாவது தன்னுடைய அறிவில் குறை இருப்பவன் என்ன பண்ணுவான்னா நிறைந்த அறிவுடையவன் போல தன்னை காட்டிக்கொள்வான். அது போல் அவன் நடிப்பதான் என்ன சொல்லுவாங்கன்னா புல்லறிவாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அவனுக்கு அறிவே கிடையாது, ஏதாவது பேசிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவன் என்ன பண்ணுவான்னா தன்னிடம் இருக்கக்கூடிய குறையை மறைப்பதற்காக நிறைந்த அறிவுடையவன் போல நடிப்பது தான் இந்த புல்லறிவாண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, அதில் நமக்கு 2 குறட்பாக்கள் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இருக்க குறட்பா பாருங்க. ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய். ஏவவும் செய்கலான் அப்படின்னா, இப்போ அறிவுடையர் இந்த செயலை செய்யுங்க, இது ரொம்ப நல்லது, இந்த செயலை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதையும் அவன் செய்ய மாட்டான். ஏவவும் செய்கலான் அப்படின்னா அறிவுடையவர் இவ்வாறு செய்க என்று ஏவினாலும் சொன்னாலும் செய்ய மாட்டான். அதுதான் ஏவவும் செய்கலான் அப்படின்னு சொல்கிறார். தான் தேரான், சரி தானாவது சிந்தித்து செயல்படுவானா அப்படின்னு பார்த்தோன்னா அதையும் செய்ய மாட்டான். ஒருத்தவங்க சொன்னாலும் செய்ய மாட்டான், அவனும் தானாக செய்ய மாட்டான். ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான், தானாகவும் யோசித்து செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல் அப்போ அறிவுடையோர் சொன்ன செயல்களையும் அவன் செய்ய மாட்டான், தானாக சிந்தித்து அதை செய்ய மாட்டான்.
அப்படிப்பட்டனுடைய வாழ்வு எப்படிப்பட்டதுன்னா போவும் அளவும் ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அவனுடைய வாழ்வு அவன் சாகும் வரையிலும் அவனுக்கு உரிய நோயாகும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். சரியா? ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய். சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவனுடைய உயிர் சாகும் வரை உள்ள நோயானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. இந்த இடத்துல காணாதான் அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னா அறிவில்லாதவன். அடிக்கோடிட்டு மேலே எழுதிக்கோங்க. காணாதான் என்பது அறிவில்லாதவன். காட்டுவான் அப்படின்றது யாருன்னா அறிவுடையவன். சரியா? அப்போ காணாதான் காட்டுவான் அப்படின்னா அறிவில்லாதவனை அறிவுடையவனாக்க முயலுபவன். அவனுக்கு எப்படியாவது கொஞ்சம் அறிவுரை சொல்லி திருத்தணும், அவனை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுவானா தான் காணான். அவனே அறிவில்லாதவனா மாறிடாம அவன்கிட்டவே பேசுகிற பாரு, அவனே ஒரு அறிவு கெட்டவன், அவன்கிட்ட பேச சும்மா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அறிவில்லாதவனுக்கு அவனை அறிவுரை சொல்லி நான் அவனை திருத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் போகிறாங்களோ அவனே அறிவில்லாதவனாக மாறிவிடுவான் அப்படின்னு சொல்கிறார். காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. ஏன்னா அறிவில்லாத என்ன பண்ணுவான்னா அவனுக்கு தெரிந்த அளவிலேயே தன்னை அறிவுடையனாக காட்டிக்கொள்வான். அவன் தான் அறிவு இருக்க நடிப்பானே, அவன் எப்படி அவனோட தப்பை ஒத்துக்குவான் இல்லையா. அவன் என்ன பண்ணுவான்னா அதை தெரிஞ்சுக்காம தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு நான் தெரிந்த அளவில் தன்னை அறிவுடையவனாகவே அவன் காட்டிக்கொள்வான். அதுதான் சொல்கிறாரு, காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. அதாவது அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாக மாறிவிடுவான். அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவிலேயே அறிவுடையவனாக தோன்றுவான். சரியா? இப்போ அடுத்த குறள் பார்த்தோம்னா இகழ். இகழ் என்ற அதிகாரத்தில் நமக்கு ஒரே ஒரு குறள் மட்டும் கொடுத்துருக்காங்க. இகழ் அப்படின்னா என்னன்னா பகை, விரோதம், சிக்கல், இதுதான் இகழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனக்கசப்பு, வெறுப்புணர்ச்சி, கருத்து வேறுபாடு. சரியா? இதெல்லாம் இகழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழ் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இப்போ இது நீங்கள் எப்படி பொருள் எடுத்துக்கணும்னா இகழ் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் இன்பத்துள் இன்பம் பயக்கும் அப்படின்னு நீங்கள் மாற்றி பொருள் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இகழ் அப்படின்னு சொல்லப்படுறது மனத்தாபம், மனக்கசப்பு அப்படின்னு சொல்லலாம், வெறுப்புணர்ச்சி, இதெல்லாம் மனசில் இருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட மனக்கசப்பு என்று சொல்லக்கூடிய நோயானது நீங்கிவிட்டால் இகழ் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். அதாவது மனத்தாபம் என்னும் துன்பங்கள் எல்லாம் துன்பம் நீங்கினால், அந்த துன்பமானது நீங்கிவிட்டால் என்ன கிடைக்குமா? இன்பத்துள் இன்பம் கிடைக்கும். இன்பங்களுக்கெல்லாம் சிறந்த இன்பமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஏன்னா இதில் என்ன சொல்கிறாருன்னா மனத்தாபம், அதாவது இகழ் என்று சொல்லக்கூடிய இந்த மனக்கசப்பானது துன்பத்தில் ஒரு துன்பமாகும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு துன்பமானது மனத்திலிருந்து நீங்கிவிட்டால் என்ன கிடைக்கும்? இன்பத்துள் இன்பம் கிடைக்கும். பயக்கும் அப்படின்னா கிடைக்கும், உண்டாக்கும் அப்படின்றது அர்த்தம். இப்போ அடுத்தது அதிகாரம் குடிமை. குடிமை அப்படின்னா நல்ல குடிப்பிறப்பு. சரியா? அதுக்கு என்ன கொடுத்துருக்காரு பாருங்க. இது உங்களுக்கு மனப்பாட குறள். அடுக்கிய கோடி பெரினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அடுக்கிய கோடி பெரினும் அப்படின்னா அடுக்கடுக்காக நிறைய செல்வங்களை அவங்ககிட்ட கொடுத்தாலும் குடிப்பிறந்தார், நல்ல குடியில் பிறந்தவர் என்ன பண்ணுவார்னா குன்றுவ செய்தல் இலர். அதாவது தன்னுடைய பெருமைக்கு இழிவான செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல கோடி செல்வமே தனக்கு கிடைப்பதாக இருந்தாலும் நல்ல குடிப்பிறப்பில் பிறந்தவர் ஒருபோதும் தன்னுடைய குடிப்பெருமைக்கு இழிவு வரக்கூடிய செயல்களை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லுவாங்கள்ல, அவங்க நல்ல குடும்பத்தில் பிறந்தா தெரியும், நல்லா இது பண்ணியிருக்க மாட்டாங்க, அவன் நல்ல அவருடைய குடிப்பிறப்பு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இழிவாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ நல்ல குடிப்பிறப்பு என்பது மிக மிக முக்கியமானது. அப்படி ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் எப்போதும் என்ன பண்ண மாட்டாங்களா, எந்த தவறுமே செய்ய மாட்டார் என்பது தான் இங்கே வள்ளுவர் சொல்றார். எவ்வளவு கோடிக்கணக்கான பொருளை கொடுத்தாலும் அவர் எந்த தவறுமே
செய்ய மாட்டார் அப்படின்ற குடிப்பெருமையை பற்றி சொல்கிறார். அடுத்தது சான்றாண்மை. சான்றாண்மை அப்படின்னு சொல்லப்படுறது சான்றோர்கள், அதாவது நல்ல செயல்களை கடமையாக செய்யும் மாண்பு தான் இந்த சான்றாண்மை அப்படின்னு சொல்கிறது. எப்போதுமே அவங்க எப்படி இருப்பாங்க, நல்ல செயல்களை மட்டுமே செய்வார்கள். அந்த நல்ல செயல்களை தன்னுடைய கடமையாக நினைத்து செய்பவர்கள் தான் இந்த சான்றோர்கள். சரியா? இப்போ சான்றாண்மை அதிகாரத்தில் நமக்கு 3 குறட்பா கொடுத்துருக்காங்க பாருங்க. அன்பு, இது வந்து உங்களுக்கு மனப்பாட குறள். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மனப்பாட குறள் பார்த்தா, குடிமை அதிகாரத்தில் அடுக்கிய கோடி பெரினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். சரியா? அந்த குறள் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சான்றாண்மையில் பாருங்கள், அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அதாவது அன்பு என்று சொல்லப்படுவது நமக்கு தெரிந்தவர்கள் மீது காட்டக்கூடியது அல்ல. இப்போ நம்முடைய நண்பர்கள்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், அன்பாக பழகுவோம். நம்மளுடைய உறவினர்கள்கிட்ட அன்பாக பழகுவோம். நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்ட அன்பாக பழகும். ஆனால் சுற்றத்தார் மட்டுமன்றி பிறர் மேலும் அன்புடன் இருப்பது. சரியா? அடுத்தது நான் என்பது வெட்கம். எதற்கு வெட்கப்படணும் அப்படின்னா, பழி பாவங்களுக்காக வெட்கப்பட வேண்டும். சரியா? அப்போ சான்றாண்மைக்குரிய தூண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு இருக்கணும். அது யார்கிட்ட இருக்கணும், நமக்கு தெரிந்தவர் என்று பாராமல் தெரியாதவர்களிடம் காட்டக்கூடிய அன்பு. நான் அப்படின்னு சொல்லப்படுறது பழி பாவங்களுக்காக வெட்கப்படுதல். ஒப்புரவு என்று சொல்லப்படுவது யாவர் மாட்டும் ஒப்புரவு செய்தல். அதாவது ஒப்புரவுனா பிறருக்கு உதவி செய்தல். யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நம்மக்கிட்ட உதவின்னு கேட்கும் பொழுது நாம் என்ன பண்ணணும், அவருக்கு தேவையான உதவியை செய்யணும். சரி? அடுத்தது கண்ணோட்டம். கண்ணோட்டம் அப்படின்றது நாம் பார்க்கக்கூடிய பார்வை, அதாவது இரக்க குணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ யாருக்கு நம்ம இரக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னா, மற்றவங்கிட்ட யாருக்கு உதவி தேவைப்படுத்தோ, யார் வந்து ரொம்ப துன்பப்படுகிறார்களோ அவங்ககிட்ட நம்ம இரக்கத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வாய்மை. வாய்மை என்று சொல்லப்படுவது உண்மை. வாய்மைனா என்னது? உண்மை. எந்த மாதிரி இடமா இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், உண்மையை மட்டுமே பேசணும். அப்போ அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை, இந்த 5உடன் சேர்ந்தது தான் சான்றாண்மையை தாங்கக்கூடிய தூண்கள் அப்படின்னு சொல்கிறார். 5 சால்பு ஊன்றிய தூண். சரியா? இப்போ இந்த குறளை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏகதேச உருவக அணி என்ன அப்படின்னா, அதாவது ஏக தேசம், ஏதாவது ஒன்றை மட்டும் உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது தான் ஏகதேச உருவக அணி. இப்போ 2வது குறளை பார்த்தீங்கன்னா, ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அப்படின்றது வலிமை மிக்கவருக்கு ஆற்றல் என்பது. அவருடைய ஆற்றல் என்பது எது அப்படின்னா, தம்மிடம் மெலியார் செய்யும் தீங்கினையும் பொறுத்து கொள்ளுதல். தம்மை விட வலிமையில் குறைந்தவர் செய்யக்கூடிய தீங்கினையும் பொறுத்து பணிவது, அதுதான் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல். அது சான்றோர், அதுவே சான்றோர்களுக்கு மாற்றாரை மாற்றும் படை. இந்த இடத்துல மாற்றார் அப்படின்னு சொல்லப்படுறது யாருன்னா பகைவர்கள். அப்போ பகைவர்களை கூட மாற்றும் படை, நண்பர்களாக மாற்றிக்கொள்ள உதவக்கூடிய கருவி தான் இது, இந்த ஆற்றுவார் ஆற்றல். தம்மை விட வலிமை குறைந்தவர் ஏதேனும் தவறு செய்தாலும் கூட அதை என்ன பண்ணமா, பொறுத்து பணிவோடு இருக்கிறது தான் சான்றோர்கிட்ட இருக்கக்கூடிய கருவி. அந்த கருவியை வைத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பகைவர்களை கூட நம்ம என்ன பண்ணலாமா, நண்பர்களாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். அதாவது ஊழி பெயரினும் அப்படின்னா, இப்போ காலம் மாறிக்கொண்டே இருக்கும் இல்லையா? ஆனால் சான்றோர்கள் எப்படிப்பட்ட ஊழிக்காலம் வந்தாலும் கூட தன்னோட நிலையில் இருந்து எப்போதுமே மாற மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா குணங்களும் நிறைய பெற்று அந்த குணங்கள் எல்லாம் தாங்கி நிற்கும் கடல் போன்ற தன்மையுடையவதான் இந்த சான்றோர். அதனால்தான் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் அப்படின்னு சொல்கிறார். ஆழி என்று சொல்லப்படுவது கடல். இப்போ சான்றோர்கள் எப்படி இருப்பாங்கன்னா,
எல்லா நல்ல குணங்களும் நிறைய பெற்றவர்களாக இருப்பாங்க. அந்த குணங்கள் எல்லாமே தாங்கி நிற்கும் கடல் போன்ற தன்மையுடையவர்கள் தான் சான்றோர். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, ஊழி பெயரினும் தாம் பெயரார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த உலகமே மாறினாலும் கூட தம்முடைய நிலையிலிருந்து எப்பொழுதுமே மாற மாட்டார்கள். யாருன்னா இந்த சான்றாண்மை குணமுடைய சான்றோர்கள். சரியா? உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மாறலாம், இல்லை நிறைய மாற்றங்கள் நிகழலாம். எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருந்தாலும் கூட சான்றோர்கள் அவருடைய குணங்களிலிருந்து எப்போதுமே மாற மாட்டார்கள். அதனால தான் ஊழி பெயரிலும் தாம் பெயரார், சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இது உங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பொருள் பாருங்கள். ஊழிக்காலம் வந்தாலும் சான்றாண்மைக்கு என்னும் கடலுக்கு கரை போன்றவர் நற்பண்புகளிலிருந்து மாற மாட்டார். சரியா? சான்றோர்களை என்ன உருவகப்படுத்திருக்காங்கன்னா கடலாக அங்கே உருவகப்படுத்திருக்காங்க. சரியா? இப்போ அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா நானுடைமை. நானுடைமை அப்படின்னு சொல்லப்படுறது இழிவான செயல்களை செய்ய வெட்கப்படுது. சரியா? அதுதான் நானுடைமை. பிறர் நாணத்தக்கது தான் நானான். என்னது? பிறர் நாணத்தக்கது தான் நானான் ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்து. அதாவது பிறர் நாணத்தக்கது அப்படின்னா பிறர் பழி என்று மதிக்கும் ஒரு காரியம். சரியா? இதை செய்தால் நமக்கு இழிவான பெயர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காரியத்தை தான் நானான். ஒருவன் நாணாமல் செய்வானாயின் அவன் வெட்கப்படாமல் அந்த செயலை செய்தான் என்றால் அறம் நாணத்தக்கது உடைத்து, அறமானது வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மற்றவர்கள் பழி பாவம் என்று வெட்கப்படுகின்ற ஒரு செயலை ஒருவன் கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் அவன் செய்தான் என்றால் அவன் வாழ்வில் கடைப்பிடிக்கும் அறம், அது அவன் இல்லற வாழ்வில் கடைப்பிடிக்கக்கூடிய அறமாக இருந்தாலும் சரி, துறவரத்தில் கடைப்பிடிக்கக்கூடிய அறமாக இருந்தாலும் சரி, அந்த அறமானது அவனை விட்டு விலகிவிடும். அதுதான் அறம் நாணத்தக்கது உடைத்து அப்படின்னு சொல்கிறார். சரியா? அப்போ மற்றவர்கள் வெட்கப்படக்கூடிய செயல்களுக்கு என்ன பண்ணணுமா? நாமும் வெட்கப்பட வேண்டும். அவர்கள் வெட்கப்பட்டு ஒதுக்கும் அந்த செயல்களை நாமும் செய்யாது தவிர்க்க வேண்டும். சரியா? அதுதான் இங்கே சொல்கிறார். பிறர் நாணத்தக்கது தான் நானான் ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்து. அடுத்த குறள் உழவு. இந்த இடத்துல உழவு தொழிலோட சிறப்பை பற்றி வள்ளுவர் 10 குறட்பாக்களில் கொடுத்துருப்பார். ஏன்னா உழவானது மற்ற எல்லா தொழில்களை விட மிகவும் சிறப்பானது. சரியா? அதனால என்ன சொல்கிறாருன்னா, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்கிறார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னா பல தொழில்களால் உலகம் இயங்கினாலும் கூட ஏற்பிடித்தவர் வழியே இந்த உலகமானது பின்பற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய தொழில்கள் இருக்குது. இன்றைக்கி அறிவியல் வளர்ச்சி அப்படின்ற பேரில் நிறைய புது புது தொழில்கள் வளர்ச்சி எல்லாமே அடைஞ்சிடுச்சு. ஆனால் அவர்கள் எல்லாரும் எதை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த உழவை மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டும். ஆகையால் அதனால்தான் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்கிறார். உழவு தொழிலே தலையானதாகும், சிறந்தது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். உலகத்தில் எப்படிப்பட்ட தொழில்களாக கூட இருந்தாலும் அந்த எல்லா தொழில்களும் எதற்கு பின்னாலே போகும்னு சொல்கிறாரு? அந்த ஏர்முனைக்கு பின்னால் செல்லும். அதனால் வருந்தி உழைத்தாலும் எது சிறந்தது? உழவு தொழில் மட்டுமே சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் சுழன்றும் ஏற்பு இன்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை, உழவு தொழிலே தலையானது சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃத ஆற்றாது எழுவாரை எல்லாம் வெறுத்து அப்படின்னு சொல்கிறார். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அப்படின்னா உழுவார் யாரு? இந்த உழவு தொழில் செய்பவர் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த உழவினை செய்பவர்கள் உலகத்தார்க்கு, உலகில் உள்ளவர்களுக்கு ஆணி, அதாவது அச்சாணி போன்றவர்கள். அதாவது ஒரு வண்டி, ஒரு சக்கரத்தில் அச்சாணி என்பது முக்கியமானது இல்லையா? அப்போ அந்த அச்சாணி இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த தேர் இல்லை வண்டி என்ன பண்ணும்? அப்படியே சாஞ்சிடும் இல்லையா? அப்போ அந்த தேரின் அடிப்பாகத்தில் அச்சாணி இருப்பது போல யார் இருப்பாங்களா? இந்த உழவர்களானவர் இருப்பர். அஃத ஆற்றாது,
அந்த உழவு தொழிலை செய்யாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. மேலேயுள்ள எல்லாரையும் தாங்கி பிடிப்பதால் இந்த உழவே வந்து அச்சாணி போன்றது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போது உழுபவர் யார் அப்படின்னா உலகத்தாருக்கு எல்லாருமே, உலகத்தில் உள்ள எல்லாருமே தாங்கி பிடிக்கின்ற இந்த அச்சாணி போன்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எவ்வளோ பெரிய தொழில் செய்தாலும் கூட அவர்களையும் தாங்கி நிற்கக்கூடியவர் யாருன்னா இந்த உழவர்கள். அதனால தான் இந்த உழவு வந்து அச்சாணி அப்படின்னு சொல்கிறார். இந்த உழவர்கள் வந்து அச்சாணியாக விளங்குகின்றனர் அப்படின்னு சொல்கிறார். உழவு தொழில் செய்பவர்கள் சக்கரத்தில் உள்ள அச்சாணி போன்றவர். தேரின் அடிப்பாகத்தில் அச்சாணி இருப்பது போல யார் இருப்பாங்க? இந்த உழவர்கள் இருப்பர். மற்றைய தொழில் செய்வோர் மேலே இருப்பர். அதனால் மேலே எழுவார் எனப்பட்டார். சரியா? இந்த எழுவார் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா இந்த உழவு அல்லாத மற்ற தொழில் செய்பவர்கள். உழவு தொழில் செய்யாது வேறு தொழில் புரிவோர்களையும் தாங்கி கொண்டிருப்பதால் உழவர்கள் உலகத்திற்கு அச்சாணி போன்றவர்கள் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார். சரியா? இப்போ இதில் வந்து நமக்கு 3 குறட்பாக்கள் வந்து மனப்பாட குறள். முதல்ல நம்ம என்ன மனப்பாட குறள் பார்த்தோம்? அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மகடு 5 சால்பு ஊன்றிய தூண். அடுத்த மனப்பாடம் என்ன? பிறர் நாணத்தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்து. அடுத்தது சுழன்றும் ஏற்பு இன்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. மொத்தம் எத்தனை குறட்பாக்கள் இருக்கு? இன்னொன்று இருக்குமே, அடுக்கிய கோடி பெயினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இல்லை. மொத்தம் 4 குறட்பாக்கள் வந்து உங்களுக்கு மனப்பாட குறளாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த 4 குறட்பாக்களையும் தெளிவாக படித்து பிழை இல்லாமல் நீங்கள் எழுதி பார்ப்போம். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், படத்திற்கு ஏற்ற குறளை தேர்வு செய்க. புத்தகத்திலே இருக்கும் பாருங்கள், பக்கம் 179 இருக்குது. இந்த படத்தை பார்த்து அந்த படத்துக்குரிய குறளை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சு எழுதணும். இப்போ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழென்னும் துன்பத்துள் துன்பம் கிடின். அடுத்தது ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் நூல். இந்த படத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். உழவர்கள் வந்து நிலத்தில் உழறாக, அவர்களுக்கு பின்னாடி உலகமே இருக்குது இல்லையா? சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. இதிலே வந்து உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கும்போதே நீங்கள் விடையை கண்டுபிடிச்சிடலாம். இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் இதோடைய விடை. அடுத்தது பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து பொருத்துக. பகைவரையும் நட்பாக்கும் கருவி எது? மாற்றாரை மாற்றும் படை. சரியா? அடுத்தது தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான் யாருன்னா கண்டானாம் தான் கண்டவாறு. அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும், அதாவது அறம் நாணத்தக்கது உடைத்து. இது வந்து 3வது. அடுத்து பாருங்க, 5 சால்புகளில் 2. 5 சால்பு நம்ம பார்த்தோம் இல்லையா? அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 வந்து கேட்கு. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எந்த 2ன்னு பாருங்கள். இணக்கமும் சுணக்கமும் நம்ம பார்க்கல. அதே மாதிரி வானமும் நாணமும். நாணம் இருந்துச்சு, வானம் இல்லை இல்லையா? இதில் பாருங்கள், நாணமும் இணக்கமும். இதுதான் வந்து இதோடைய விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோடிட்ட இடங்களுக்கான விடையை கட்டத்துள் கண்டறிந்து வட்டமிடுக. அனைவரிடமும் இணக்கம் என்பதன் பொருள் என்ன வரும்? ஒப்புரவு. சரியா? அதை வந்து நீங்கள் இங்கே எடுத்து எழுதணும். உலகத்திற்கு அச்சாணி போன்றவர் யார்? உழவர். தான் நானான் ஆயினும் அறம் நாணத்தக்கது. அறம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இருக்கு பார்த்தீங்களா? அறம். அதை எடுத்து என்ன பண்ணோம்? இங்கே எழுதணும். ஆழி என்பதன் பொருள் என்ன? கடல். இதை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஆழி என்பதன் பொருள் கடல். அடுத்தது மாற்றும் படை. இதை பார்த்தீங்களா? படை. அதை வந்து நீங்கள் எடுத்து இங்கே எழுதணும். ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை. தவறு இருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் எழுதணும். சரியா? இப்போ இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் பாருங்கள். இறக்கும் வரை உள்ள நோய் எது? நான் முதல்ல ஒரு குறள் பார்த்தோம் இல்லையா? அதுதான் வந்து இதற்கான விடை. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்கி எழுதுக அப்படின்னா
இக்குறட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது? ஏகதேச உருவக அணி. அதாவது ஏகதேசம் அப்படின்னா ஏதாவது ஒன்றை உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவதா என்னது? ஏகதேச உருவக அணி. சரியா? உலகத்திற்கு அச்சாணியாக இருப்பவர் யார்? நம்ம கடைசி ஒரு குறள் பார்த்தோமே உழவில், யார்? உழவர்கள் தான் உலகத்திற்கு அச்சாணியாக இருப்பவர் அப்படின்னு எழுதிட்டு ஏனெனில் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கத்தையும் நீங்கள் எழுதுங்க. காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. இக்குறட்பாவில் பயின்று வரும் தொடைநயத்தை எழுதுக. தொடைநயமா என்னது? இந்த தொடை 8 வகையாக இருக்கும். எதுகை மோனை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதுபோல் எதுகை மோனை இயைபு அளபடை முரண் இரட்டை அந்தாதி செந்தொடை என இந்த 8 தான் தொடை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரி, இப்போ இதில் மனப்பாடக்குள்ள படித்து எழுதி பாருங்கள். பிழை இல்லாமல் உங்களோட வகுப்பு கிளாஸ் ஒர்க் நோட்டில் இதற்கான வினாவிடைகளை நீங்கள் எழுதியிருக்கணும். சரியா? அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.